வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்களின் கண்காட்சி 2025 எதிர்வரும் 22/1 முதல் 28/1 வரை 7 நாட்கள் நடைபெற உள்ளது. இதன் துவக்க விழா 22/1/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கண்காட்சியினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களும், மாண்புமிகு கலை பண்பாட்டு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்களின் அமைச்சர் PRN திருமுருகன் அவர்களும், முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்களும், அரசு செயலர் நெடுஞ்செழியன் அவர்களும் இதில் பங்கேற்றனர். இந்த கண்காட்சியில் 60 அரங்குகளில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இதர புத்தகங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையில் பயன்படும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து பதிப்பாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். தினமும் காலையில் 300 உள்ளூர் கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் இந்த கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை கவரும் வண்ணம் உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் மற்றும் ஆசிரியர்களுக்கு எல்லாருமான மாற்றம் செய்யணும். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றிகள் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல 5ஆம் பாடம் 8ஆம் பிள்ளைகள் இருக்கீங்க. முதல்ல பார்ப்பதற்கு புரிந்துபிடிக்கிற வகையில் மற்றும் அமைகிறது என்னுடைய எண்ணம். இப்பொழுது அந்த எண்ணம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்தந்த பட்ட சென்னை இப்பொழுது நடத்தப்பட்டு காரணம் பெண்கள் காவலர்கள் எல்லாம் படிக்கணும், எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் கல்வி, அதுதான் அவருடைய ஒரு எண்ணம். பிள்ளைகளுக்கு கலையில ஒரு ஆர்வம் இருக்கணும். பழைய கலைகள்லாம் யாரும் மறக்கக்கூடாது. பாரதி பஞ்சாலை தொழிலாளரான கதிர்வேல் அவர்களுக்கு நமது பாரத பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காந்தி நகர் எண் 31 3வது தெருவை சேர்ந்தவர் கதிர்வேல். கடந்த 1984ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் புதுவை பாரதி பஞ்சாலையில் கூலி தொழிலாளியாக வேலையை தொடர்ந்தார். தனது ஓய்வு நேரத்தில் தேசிய மொழி ஹிந்தி கற்க ஆரம்பித்து ஹிந்தி மொழியில் இருந்த ஈடுபாட்டின் காரணமாக மீனாட்சி ஹிந்தி வித்யாலயத்தை துவங்கி வருடம் 2 முறை பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மிக பெரிய நிறுவனமான தென்னிந்தியா ஹிந்தி பிரசார் சபா மூலம் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை தேர்வுக்கு பயிற்சி செய்து அனுப்பி வருகிறார். கடந்த 40 ஆண்டு காலமாக மில் வேலை செய்து கொண்டும் குடும்ப பொறுப்புகளை கவனித்துக் கொண்டும் ஹிந்தி வகுப்புகளை நடத்தி கொண்டும் தனது மேற்படிப்பை தொடர்ந்து ஹிந்தியில் MPhil முடித்திருப்பதும், ஒரு பிரசாரர் 101 மாணவ மாணவிகளை பிரசாரர்களை உருவாக்கி இருப்பதும் இதுவே முதல் முறையாகும்.
தமிழை தாய் மொழியாக கொண்ட ஒரு தொழிலாளி நமது தேசிய மொழியான ஹிந்தியை உற்சாகத்துடன் முன்னேற்றவும் அவர்களை இணைக்கவும் மக்களை தொடர்ந்து ஊக்குவிப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கதிர்வேல் அவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜாலி ஹோம் நிறுவனர் புரூனே இயக்கிய திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. யுவர் பேக்கர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கிருஷ்ணராஜு நடிக்க புதுச்சேரி ஜாலி ஹோம்ஸ் நிறுவனர் புரூனே இயக்கிய மனிதம் என்ற புதிய திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 100 கலைஞர்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இவ்விழாவில் இயக்குநர்கள் பாக்யராஜ், RV உதயகுமார், அரவிந்த்ராஜ், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த், தேவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இசையை வெளியிட்டனர். ஆனால் யாருமே புதுசாக நடித்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு எல்லாமே நம்ம கலைஞர், நான் ஏதோ நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இறக்கியிருப்பாங்க போல் இருக்கணும். ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பழக்கம்னா நல்ல பழக்கம். நீங்கள் வேறு விட்டை போட்டுருவீங்க. அது வேறு ஒருத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு பாருங்க. நான் நல்ல பாப்பா நல்லா நடிச்சிருக்கேன். அவங்க அடுத்து இன்னொரு பெரிய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து முடிஞ்சிடுச்சு. பெரிய ஹீரோயினுங்க சாதாரணமாக பெரிய கைத்தட்டல் இருக்குதுங்க. அதுவும் நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமாக செலக்ட் பண்ண மாட்டார் அவர். நீங்கள் செலக்ட் பண்ணலையா? சரி, டைரக்டரா? சரி, எந்த 2 பேருமே நல்லவர்கள். ஸோ ஒரு அற்புதமான இது, பாடல்கள் எல்லாம் மிக அழகாக இருந்தது. என் தம்பி இன்னைக்கு வரையிலும் பேசுறது. நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான். அவர் திருப்பாச்சியும் இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் சொல்லலாம், விஜய் என் தம்பி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி உங்கள் படங்கள், உங்கள் இசை பட்டையை கிளப்பும். அதனால் மாதிரி பரந்த இதயம், பரந்த மனது, எல்லாத்தையும் பாராட்டுவான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பாங்க. என் தம்பி, உனக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். உன்னுடைய முழு அன்பையும் முழு திறமையையும் வெளிப்படுத்தி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க பாருங்க. அதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நன்றி. இந்த படத்தில் இணைந்து பயணித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், கேமராமேன் ஆகட்டும். கேமராமேன் எங்கப்பா? அப்புறம் சண்டை காட்சியில் இல்லையோ? சண்டை இல்லாத படம், நல்ல படம், அது வரட்டும். ஆனால் இதில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குங்க. இதில் இந்த ஹீரோ கேரக்டரில் ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. அந்த மேட்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் இறந்த கடைசியில் தான் ஒருத்தன் எவன் நம்மளை பற்றி நல்லது பேசுகிறான், எவன் நல்லது பற்றி கெட்டதை பேசுகிறான்றது தெரியும். அது வரையில் எல்லாரும் சும்மா முன்னாடி அண்ணே. ப்ரொடக்ஷன் மேனேஜர் தண்டபாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கும் ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதற்கு முன்பாக ப்ரொடக்ஷன் மேனேஜர் தண்டபாணி அவர்களுக்கு கேப்டன் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரைப்படத்தின் PRO மற்றும் நடிகர் திரு நிக்கில் முருகன் அவர்களுக்கு தற்பொழுது கேப்டன் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சுப்பையா சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதி U வடிவ வாய்க்கால் தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும். அனிபால் கெனடி அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சைடு வாய்க்கால் சுத்தம் செய்து தூர்வாரி கொடுக்க கோரி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் அவர்களை உடன் அழைத்துச் சென்று சுப்பையா சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சைடு வாய்க்கால் பகுதியை காண்பித்து ஆய்வுகளை மேற்கொண்டார்.
அடைப்புகளை எடுத்து கொடுத்து வாய்க்கால் நீர் சீராக இயங்க வைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவரணி அமைப்பாளர் கோதண்டம், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. புதுச்சேரி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்மா மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் கோடி பத்மாஸ்ரீ விருது பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும் அவர்களின் பயணங்களை பகிர்ந்து இளைய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவர்னரிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிலவுகளான பத்மாஸ்ரீ விருது பெற்றவர்களை அன்புடன் அழைத்துள்ளார். இந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்ததை போற்றுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியுள்ளது. பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சார மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது. குறிப்பாக புதுச்சேரி. இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம், கலை மற்றும் வரலாற்று ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா தலமாக பிரதான இடமாக நிலைநாட்டும். மேலும் பல்வேறு துறைகளில் இருந்த மாணவர்களை இந்நிகழ்ச்சியில் அழைத்து அவர்களின் பரிசுத்தமான முன்மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்து இந்தியாவின் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொடுக்கின்றது. புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விருது விழா குறித்து குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் பணி பற்றிய ஒப்புதலும் மிகவும் முக்கியமானவையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் கலாச்சார கேலண்டரில் முக்கிய தருணமாக அமைவதுடன் அதில் தலைமை பொறுப்பாளர்கள், சிந்திக்கின்றவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான சாதனைகளை கொண்டாடி எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவித்து புதுச்சேரி கலை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கும். Dr. Ravindran Kishore, Chairman Governor Counseling, Global Pride Foundation India. ஸோ 27 February 2025 பத்மஸ்ரீ மகான் அவார்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணினிருக்கோம் பாண்டிச்சேரியில். எல்லா பத்மஸ்ரீ அவார்டிஸ் வில் பி கம்மிங் டு பாண்டிச்சேரி அண்ட் வி ஆர் ஆர்கனைசிங் ஏ வெரி பிக் ஈவெண்ட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் வெரி பிக் ஈவெண்ட் வி ஆர் ஆர்கனைசிங் பத்மா மகான் அவார்ட்ஸ்ன்னு February 25 2025 எல்லா பத்மஸ்ரீயும் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹவ் கம் இயர் டு இன்வைட் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி டூரிசம் மினிஸ்டர். They were very supportive and they have accepted the invitation. Also, Mr. Rangaswamy, Chief Minister of Pondicherry, has been accepted the invitation. We are organizing the event. சார் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா எல்லா பத்மஸ்ரீயும் இன்வைட் பண்ணியிருக்கோம். 2012 24 வரைக்கும் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கோம் பர்சனலி. ஸோ வி ஹவ் கான் பர்சனலி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமும் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பத்மஸ்ரீ எல்லாரும் ஒரு இடத்துல சேர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். சார் இப்போ வரைக்கும் 52 பேரை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து 4 பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம். டெராகோட்டா பத்மஸ்ரீயாளர் தமிழ்நாடு அண்ட் வெங்கட ரெட்டியார் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ வி ஆர் ஃபைனலைசிங் த பிளேஸ். பாண்டிச்சேரின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 இடம் வச்சிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா
நடத்துறீங்க, பர்டிகுலர் பாண்டிச்சேரியில் நடத்துறதுக்கு என்ன காரணம்? பாண்டிச்சேரியில் சவுத் இந்தியா செப்பரேட் பண்ணின்னு இருக்கோம், நார்த் இந்தியா செப்பரேட் பண்ணின்னு இருக்கோம். சவுத் இந்தியானா பாண்டிச்சேரியில் டூரிஸ்ட் பிளேஸ் இது. ஸோ டூரிஸ்ட் பிளேஸ் ஆனதுனால எல்லா பத்மஸ்ரீ இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2 days பாண்டிச்சேரி டூரிசமும் க்ரோத் ஆகும் இன்டென்ஷனில் வி ஆர் டூயிங். எவ்வளோ பேருக்கு அவார்டு சார்? அவார்டு கிடைச்சவங்க பத்மஸ்ரீ யாருக்கு அவார்டு கிடைச்சிருக்கோ அவங்களெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து இந்த தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்கனைஸ் இங்கே இப்போ வரைக்கும் நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் நம்ம யார் என்ஜிஓ நடத்தின்னு இருக்காங்களோ யாருக்கு இது 3 ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 3 events have been done. ஸோ இந்த வாட்டி பத்மஸ்ரீயை செலக்ட் பண்ணி அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் ஷேர் பண்ணுற மீடியா ரெடி பண்ணின்னு இருக்கோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் பிபிஏ அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் பிபிஏ அவர்களை நியமனம் செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பிசிசி ராஜாகுமார் பிஇ தலைமையில் மூத்த நிர்வாகிகளான திரு கோபால் அவர்களின் முன்னிலையில் இன்று மாலை 7 மணிக்கு நமது புரட்சி முதல்வர் நாராயணசுவாமி அவர்கள் மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் எம்பி அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் மூர்த்த நிர்வாகிகள் கார்த்திகேயன், ரங்கநாதன், துளசி, குமார், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, சங்கர், சதீஷ், ரவிக்குமார், மாவட்ட செயலாளர் அப்துல், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தினேஷ் மற்றும் நிர்வாகிகள் கண்ணன், பிரசாந்த், விக்னேஷ், சக்திவேல், ரஞ்சித், விஷ்ணு, நிதிஷ், சூர்யா, பிரதாப், அமர்நாத், ஜான்சன், விஜய் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று புதன்கிழமை தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். 200 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் காசரகோடுவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இந்த அன்னதான நிகழ்விற்கு நன்கொடையை அளித்துள்ளார். இந்த நிகழ்வில் திருமதி அகிலா, திருமதி லீலாவதி, திரு சீனிவாசன் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டார்கள். புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் சிவக்குமார் என்பவரை பணியிட மாற்றம், பணி நீக்கம் செய்த இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையின் வேண்டுகோளுக்கு இணங்க பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன்
பாலசுப்ரமணியன் அவர்களை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் சிவக்குமாருக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைத்தார். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மணிபாரதி, காமராஜ், ரமேஷ், வினோத், பாலாஜி, வேலவன், முகுந்தன், வீராசாமி, பாலன், ரவிக்குமார், வீரப்பன், பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் 25க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். வட இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொல்ற வேலை செய்யற தமிழர்களுக்காக மொழி பிரச்சனையை கணக்கிட்டுக்கிட்டு எங்களை சிதைக்கணும், தமிழ்நாடு வெளியேற்றணுன்ற அடிப்படையில் இந்த சிவகுமாரை இங்கேருந்து அவரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் கையால் எடுப்படி வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கூட பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த நகை மிதப்படிகளை பார்த்தீங்கன்னா சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மேனேஜர்களை நகையை சரியாக சொல்ல வைப்பாங்க, சரியான நகையை தவறான நகை அதையும் செய்ய சொல்கிறாங்க. ஒரு தவறான ஒரு முன்னேற்றம் உருவாக்குறதுக்காக இங்கே தொழிலாளர் கேள்வி கேட்கல அவரை பணி நீக்கம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 250 பிரான்ச் இருக்குது புதுச்சேரியில். 1200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் வேலை செய்கிறாங்க. இவங்க 1200 பேர் ஒரு தொழிலாளர் கிடையாது. அந்த நகையை பொறுப்பாளர்கள் அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த சமுதாயத்துக்காக இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஜோயலக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூடி போய் ஜோயலக்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க. நம்ம தொழிலாளி நகை வச்சு அடங்கு கடை சொந்தமாக தாலி செஞ்சது எல்லாமே முடிஞ்சு போய் தொழிலாளிங்க வாழ வழி இல்லாமல் நீங்கள் பேங்க் கடையும் ஜோயலக்ஸ் கேபிள் இந்த நகை கடை எல்லா நகையும் கூலி வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலுக்கு நம்ம தள்ளியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாளி பிரச்சனை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, இது மண்ணின் மனித பிரச்சனை. எங்கள் புதுச்சேரி மண்ணில் பிறந்து வளர்ந்த எங்கள் சிவகுமாருக்கு 12 வருஷமா இங்கே வேலை செஞ்ச சிவகுமாரா நீ போய் விக்ரவாண்டியில் போய் வேலை செய்ய, அங்கே போய் வேலை செய்ய. இவ்வளோ யார் இவ்வளோ வடமாநிலத்துக்கு வந்துட்டு எங்கள் தமிழில் நீங்கள் அடிமைப்படுத்தினச்சா நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நாம் தமிழ் சட்டம் கேட்டிருக்கோம். இவருக்கு இன்னைக்கு வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படி வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னா நாளைக்கு புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து இந்தியனுடைய வேலை செய்கிற நகை மதிப்பீடுகளை கூட்டுக்கிட்டு இந்தியன் பேங்குடைய முதன்மை தலைவர்கிட்ட முற்றுகோட்டம் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையா இந்த மண்ணின் மதிப்பு பிரச்சனை நாங்கள் கொண்டு போவோம், எச்சரிக்கை செய்கிறோம். இதோட இந்த சிவகுமார் பிரச்சனையை முடிக்கிற வேலையை இந்த அதிகாரி முன்னெடுக்கிறோம். இங்கே இருக்கிற காவல்துறை, உளவுத்துறை இந்த விஷயத்தை சரியாக போய் சேருங்க. இல்லை என்றால் இங்கே மொழி பிரச்சனை மாரி இனப்பிரச்சனை நாங்கள் கண்டிப்பாக மக்கள் சேர்த்துவோம். இது மிகப்பெரிய பிரச்சனை. இது சாதாரணமாக கடந்து இப்போ பேங்க்ல எல்லாம் பணம் எடுத்து வந்துருக்காங்க. அவங்களை நாங்கள் யாரும் கொல்லப்படக்கூடாதுங்க. நாங்கள் அமைதியாக இப்போ நின்று பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வேற மாதிரியா போவோம். எச்சரிக்கை சொல்றோம், கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை சொல்றோம், இங்க இருக்கிற காவல்துறைக்கு எச்சரிக்கை சொல்றோம், உளவுத்துறைக்கு எச்சரிக்கை சொல்றோம். தயவு செய்து இந்த சிவகுமாரோட தொழிலாளர் பிரச்சனை என்னன்னு கேட்டு உடனே முடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்கிறோம். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் 7ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன், டாக்டர் அமுதாவாணி பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்களுக்கான விளையாட்டுப் போட்டி, ஓவியப் போட்டியினையும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள், ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள் என பலதரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நல வாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள், சங்க தலைவர் குணசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, செயலாளர் எட்வர்ட் சார்லஸ், பொருளாளர் முனுசாமி, கௌரவ தலைவர் டாக்டர் ராஜ்குமார், துணை செயலாளர் வெங்கடேசன், மக்கள் தொடர்பு அதிகாரி ஜோயல் அருண்ராஜ், சங்க ஆலோசகர் வில்சன், செயற்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர் ஆசிர்வாதம், ஆசிரியர் சாந்தமோகன், டாக்டர் ஸ்ரீநாத்குமார், திருமேனி, பொன்மூர்த்தி, பிரான்சிஸ், ஜோசப் ஜெயக்குமார், யோகராஜா, குமார், ஆடிட்டர் ராஜு, இளங்கோ, பாலசுப்ரமணி, வெங்கடேசன், நெடுமாறன், செந்தில் வேலன், சரவணன், சுந்தர், துளசி வேல்முருகன், அம்பிகா குமார், கீதா, மித்ரா, அஸ்வினி, சந்திரசேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு விழா இனிதே நிறைவு பெற்றது.
ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டியின் சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு காலணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவிகளுக்கு காலணி வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயராணி வரவேற்புரையாற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு காலணிகளை வழங்கினார். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் ரோட்டரியன்கள் அல்போன்ஸ் லிகோரி, கஸ்பர் முஸ்தபா, மகாலிங்கம், ஆறுமுகம், விஜயநாராயணன், சிவக்குமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக ரோட்டரியன் சிவக்குமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக ஆசிரியர் சித்திரவேல் நன்றி உரை கூறினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் கருங்கல் ஜெல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15 லட்சம் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள திருவாள் நகர் மற்றும் திருபுவனை பனந்தோப்பு மேல் லே அவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜெல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவினை தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் அழகேசன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் முதல் ஊதியம் வழங்காததை கண்டித்து 5ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 5ஆம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 30 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில காரணங்களுக்கு செயலரின் அறிவுறுத்தலின்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் அந்த கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஓகே சார், நீங்கள் மேலே போகிறீங்க. இன்று 5வது நாளாக இந்த ராஜீவ்காந்தி கால்நடை கல்லூரியில்
சம்பளம் கிடைக்காததால் டிசம்பர் மாதம் சம்பளம் கிடைக்காததால் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிர்வாகம் வந்து பல முறை நம்மகிட்ட வந்து பேசினாங்க, இதே போல் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் சம்பளம் வந்து கிடைக்கிறது கஷ்டம், நாங்கள் கூடுமான அளவு முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது கிடைக்கிறதுக்கான வழி வந்து இல்லை. அப்படின்றதுனால நாங்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே பென்ஷன்தாரர்கள் வந்து அவங்க வழக்கு திறந்தனால அந்த பணத்தை வந்து இது அரசாங்கம் வந்து நிர்வாகம் வந்து மாற்றி அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்கிற மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அந்த முடிவு வந்து தவறான முடிவு. ஏன்னா சம்பளத்துக்கான ஒதுக்கான பணத்தை வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் மாதம் வேலை செஞ்சுட்டு சம்பளம் இல்லாமல் போனாக்கா அது வந்து நியாயமான ஒரு இது இல்லை. அவங்களுக்கு தனியாக அவங்க பணம் ஒதுக்கி அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்வு காண இந்த அரசாங்கம் முன் வரணும். மேலும் வந்து இது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். இது தீர்வு காண்ற வரையும் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால் சீக்கிரமாக இது தீர்வு காண்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.